திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 2 சிறுவர்கள் சடலமாக மீட்பு. மண் சரிவில் மூடிய வீட்டில் சிக்கி மாயமான மேலும் 5 பேரை தேடும் பணி தீவிரம். கனமழையால் ஏற்காடு மலைப்பாதையில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு. போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சாலையில் விழுந்த மரங்கள், பாறைகளை அகற்றும் பணி தீவிரம். விழுப்புரத்தில் பால் விற்பனை நிலையத்தில் முண்டியடித்த மக்கள். பால் வாங்க ஒரே நேரத்தில் குவிந்ததால் கடுமையான நெரிசல். கோவை, நீலகிரிக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. தென் கர்நாடகாவில் வெளுத்து வாங்கும் கனமழையால் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு. சாலை, விளைநிலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சி. திருப்பத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் உயிரிழப்பு. அறுந்து கிடந்த மின்கம்பியை தெரியாமல் மிதித்ததால் நேர்ந்த சோகம். தென்பெண்ணை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் 2.45 லட்சம் கன அடி தண்ணீர். ஊருக்குள் புகுந்த வெள்ளம். ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் கடலூர், புதுச்சேரி இடையே போக்குவரத்து துண்டிப்பு. சென்னையிலிருந்து விழுப்புரம் வழித்தடத்தில் இயக்கப்படும் பெரும்பாலான ரயில்கள் ரத்து. விழுப்புரம் முண்டியம்பாக்கம் இடையே ரயில்வே பாலம் நீரில் மூழ்கியதால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கொட்டி தீர்த்த கனமழையால் தனி தீவான ஊத்தங்கரை. ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் ஊர் முழுவதும் வெள்ளம். பெஞ்சல் புயலால் சுமார் 3,18,000 ஏக்கர் விளைநிலங்கள் சேதம். மழை நின்ற பிறகு பயிர் சேதங்களை கணக்கிட்டு நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. விழுப்புரம், கிருஷ்ணகிரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இதுவரை கண்டிராத மழை பெய்துள்ளது. மழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுக அரசு சரியான வெள்ள தடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குறை கூறுவது எதிர்க்கட்சித் தலைவரின் கடமை. அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் பணியில் கவனம் செலுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் பதிலடி. புதுச்சேரியில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 5,000 ரூபாய் நிவாரணம். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஒருமுறை கூட சொத்து வரியை உயர்த்தவில்லை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கிடைத்த மறுநாளே அமைச்சரானது ஏன்? சாட்சியங்களுக்கு அழுத்தத்தை உருவாக்காதா என்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. அதானி, மணிப்பூர் விவகாரங்களை சுட்டிக்காட்டி நீதி வேண்டும் என நாடாளுமன்றத்தில் முழக்கம். எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. அஸ்வின், ஜடேஜா கூட்டணிக்கு மாற்று ஜோடி இல்லை. இந்திய அணியின் முன்னாள் வீரர் புஜாரா பாராட்டு.